அன்பான நேயர்களே, இப்பொழுது கண்களுக்கு கீழே தோன்றக்கூடிய கருவளையம் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது. இந்த நோய் வருவதற்கான பல காரணங்கள் கூறப்பட்டாலும் ஒரு சில முதன்மையான காரணங்களை நாம் பார்க்கலாம். கடுமையான மன அழுத்தம், தொடர்ந்து தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப் அல்லது இன்சோமினியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மை நோய், கல்லீரல் மண்ணீரல் பகுதியில் அழுக்கு மற்றும் தொடர்ந்து கணிப்பொறியில் வேலை செய்வது, இவையெல்லாம் இந்த நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன. இதனால் கண்களை சுற்றி ஒரு கருவளையம் ஏற்படும். நாளடைவில் அவை நீங்க முடியாத கருப்பு திட்டாக மாறி நமது முகத்தையும் கண்கள் அழகையும் கெடுத்துவிடும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசி. துழாய், திருத்துழாய், விருத்தம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற துளசி நமக்கு பல வகைகளில் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான துளசிக்கும் ஒவ்வொரு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கின்றன. குறிப்பாக துளசி கருவளையத்தை போக்கும், கல்லீரல் மண்ணீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும், நோயில் அளவிற்கு அதிகமாக வருகின்ற கபம், ஜலதோஷம், மூக்கடைப்பு, கடுமையான இருமல், தொடர் இருமல், ஊப்பிங் காஃப், ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய இருமலை நீக்கும் என்பதால் நாம் துளசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புதினா. மின்ட் என்று அழைக்கப்படுகின்ற புதினா மிக சிறந்த கிருமி நாசினி. வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற கசப்பு, தூக்கமின்மை நோயினால் ஏற்படுகின்ற கருவளையம் மற்றும் கல்லீரல் மண்ணீரல் இவற்றில் ஏற்படுகின்ற வீக்கங்கள், பசி மந்தம் இவற்றை நீக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மூளை பகுதிக்கு சுறுசுறுப்பு தன்மையும் தந்து பூரணமாக இயங்க வைக்கக்கூடிய மூலிகை புதினா. ஆகையால் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பன்னீர். தூய்மையான நாட்டு ரோஜா இதழ்களை கொண்டு நாம் தயாரித்து வடிகட்டி எடுத்துக்கொண்ட பன்னீரை பயன்படுத்தினால் பரிபூரண நன்மை தரும் என்பதால் நேயர்களும் அவ்வாறு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தரம் 3ஆம் தரம் கொண்ட பன்னீரை பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதால் தாங்களே வீட்டில் பன்னீரை தயாரித்து பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.